ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம். 2 வெப்சைட் ஒரே டொமைன் நேம்ல ரன் பண்ண முடியுமா? இப்போ கூகுள்னு ஒரு வெப்சைட் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுமே கூகுள் அப்படிங்கிற நேம்ல ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இதுதான் இதற்கான ஆன்சர். இது எப்படி வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா யூஆர்எல்னா என்ன, டொமைன் நேம்னா என்ன, சப் டொமைன்னா என்ன, புரோட்டோகால், இன்னும் டிஎல்டி, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நம்மளுக்கு புரிய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். காமனா ஒரு யூஆர்எல் எப்படி இருக்கும்? முதல்ல http செமிகோலன் // www டாட் டொமைன் நேம் .com / அந்த வெப்சைட்டுக்கான யூனிக் அட்ரஸ். இதுதாங்க ஒரு யூஆர்எல்கான ஸ்ட்ரக்சர். யூஆர்எல்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். சரி, இதை பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல என்ன இருக்கும்? HTTP இருக்கும். HTTP தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. HTTPS இருக்கலாம், இன்னும் FTP அப்படிங்கிறது கூட இருக்கலாம். இதை தான் என்ன சொல்றோம்? புரோட்டோகால். நீங்க ஒரு வெப்சைட்டை கூகுள்ல என்ட்ரு பண்ணி ரிக்வஸ்ட் கொடுக்கும் போது இந்த புரோட்டோகால் என்னங்கிறத டிஃபைன் பண்ணி தான் நம்மளுடைய டேட்டா அப்படிங்கிறது லோட் ஆகும் பிரவுசர்ல. அதுக்கப்புறம் வர்றது என்னது? www. இது என்ன சொல்லுவோம்னா சப்டொமைன். ட்ரெடிஷ்னலா ஆதி காலத்துல வெப்சைட்டை டெவலப் பண்ணும்போது நீங்க ஒரு வெப்சைட்டை தேடணும்னாலே எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு அப்படிங்கறத குறிக்கிற ஒரு டேம் தான் www, வேர்ல்டு வைடு வெப். அதுக்கப்புறம் வர்றதுதான் மெயின் டொமைன். முதல்ல வெப்சைட்டை டெவலப் பண்ணும்போது இந்த டொமைன் நேம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஐபி அட்ரஸ் தான் குறிப்பாங்க. இப்ப 178.0.01 இதுதான் ஒரு வெப்சைட்டுக்கான ஐபி அட்ரஸா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்டுக்கு தனித்தனி ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இதை நம்மளால ஞாபகம் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இந்த இஷ்யூஸை அவாய்ட் பண்றதுக்கு தான் டொமைன் நேம் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தனியா ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஐபி அட்ரஸுக்கு ஈக்குவலண்டான டொமைன் நேம் அவங்க அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்க கூகுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுக்குன்னு தனி ஐபி அட்ரஸ் இருக்கும். நீங்க கூகுள்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கூகுள் ஃபர்ஸ்ட் எங்க போகும்? இந்த டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிற சர்வருக்கு தான் போகும். அந்த சர்வர்ல அதுக்கு ஈக்குவலண்டான ஐபி அட்ரஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஐபி அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து நம்மளோட ரிக்வெஸ்ட் போகும். இதுதான் அந்த டொமைன் நேம்கான கான்செப்ட். அதுக்கப்புறம் வர்றது TLD .com சொல்லுவோம், இல்லைன்னா .education சொல்லுவோம், இல்லைன்னா .in அப்படின்னா இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவோம், இல்லைன்னா .org. இது நிறைய போய்கிட்டே இருக்கும். இது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் எதற்கானது. இப்போ நம்ம அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வெறும் ப்ராஃபிட் அப்படிங்கறது பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அதை .com அப்படிங்கறத குறிச்சுப்பாங்க. .eduனா எஜுகேஷன் சம்பந்தமா, .inனா இந்தியா பேஸ்ட் மட்டும்தான், .orgனா ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இதுதாங்க மொத்தமா ஒரு யூஆர்எல்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படிங்கறது போட்டு வர்றது என்னன்னா, இப்போ கூகுள் சர்வருக்கு போயிட்டீங்க, அந்த சர்வர்ல நம்மளுக்கான அந்த பேஜ் எங்க இருக்குது அப்படிங்கறத குறிக்கிறது தான் அதுக்கப்புறம் வர்றது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு கொஸ்டின். இப்போ நிறைய வெப்சைட்ல என்ன ஆகுதுன்னா அந்த யூஆர்எல்ல www அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற ஒரு சப்டொமைனை வச்சிருக்காங்க, இல்லைன்னா அந்த www அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாம விட்டுருந்தாங்க. இது எதற்காக? ஸோ நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அந்த சப்டொமைன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்றாங்க, என்னன்னா portal.azure.com. ஸோ இது என்னது? அசூர் தான் மெயின் டொமைன். நீங்க அசூர் அப்படிங்கறத கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த அசூர் எங்க போகும்? டிஎன்எஸ் சர்வர்ல போயிட்டு அதற்கான ஐபி அட்ரஸ் எடுத்துட்டு வந்து அந்த ஐபி அட்ரஸ் சர்வருக்கு போயிடும். ஆனா இந்த போர்ட்டல் என்ன குறிக்குதுன்னா ஒரு டீம், ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வெறும் ஒரே ஒரு சர்வர் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க 100 சர்வர் வச்சிருக்கலாம். ஸோ இப்போ வெறும் ஒரு சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், இன்னொரு ஐபி அட்ரஸ் வந்து என்ன இருக்கும்? இன்னொரு சர்வர் இருக்கும். ஸோ நீங்க இப்போ அசூர் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து என்னது? ஒரு சர்வரை குறிக்கும். இந்த அசூர் அப்படிங்கிறவங்க இன்னொரு இந்த போர்ட்டலுக்கு பதிலாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் கூட வச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து இன்னும் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த சப்டொமைன் நேம் மாறிக்கிட்டே இருக்கலாம். நீங்க அந்த சப்டொமைனை பேஸ் பண்ணி தான் அதற்கான சர்வர்ல கரெக்டா அது என்ன ஆகும்? லொக்கேட் ஆகும். இந்த சப்டொமைன் சர்வரை கான்செப்டை மெயின்டைன் பண்றது யாருன்னா மைக்ரோசாஃப்டா இருந்தாங்கன்னா அவங்களே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த டொமைன் நேம் சர்வர் ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம்.